டிசம்பர் 26, 1996 கரெக்டாக விடிகால டைமில் கொலராடோவில் இருக்க பேட்சி ராம்சேன்றவங்க வீட்டு ஸ்டேர் கேஸில் ஒரு ரேன்சம் லெட்டர் இருந்திருக்கு. அந்த லெட்டரில் 6 வயது பெண் குழந்தையான ஜான் பெனட் ராம்சேவை கடத்திட்டதா எழுதியிருந்திருக்கு. உடனே பேட்சி ராம்சே இந்த விஷயத்தை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ அந்த 6 வயது பெண் குழந்தை காணாமல் போன சமயத்தில் 3 பேர் மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க. அப்பா ஜான் ராம்சே, அம்மா பேட்சி ராம்சே, அண்ணன் பியூக் ராம்சே. அப்போ கரெக்டாக ஒரு 8 மணி நேரம் கழிச்சு அப்பா ஜான் ராம்சே வீட்டோட பேஸ்மெண்ட்டில் ஜான் பெனட் ராம்சியோட டெட் பாடியை பார்க்குறாரு. அப்போ அந்த 6 வயது பெண் குழந்தையோட வாயில் டேப் சுத்தப்பட்டும் கழுத்தில் கயிறால் நெரிக்கப்பட்டு இறந்து கிடந்திருக்கு. அப்போ பேட்சி ராம்சே போலீஸை கூப்பிட்டு இருந்தப்போ கூட போலீஸ் கூட வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணல, பிகாஸ் அந்த ரேன்சம் நோட்டால். இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டா கூட யாராவது காணாமல் போய் லெட்டர் கிடச்சிதுன்னா அவங்களை யார் கடத்தினா, எதுக்கு கடத்தினாங்க இப்படின்ற கோணத்தில் தான் யோசிப்போம். ஸோ அதனால தான் போலீஸும் வீடு ஃபுல்லாக தேடி பார்க்கல. இறந்து போன அந்த சின்ன பொண்ணு ஹை ப்ரொஃபைல் டெலிவிஷன் ஷோ, இப்போ நம்ம ஊரில் விஜய் டிவியில் ஜோடி நம்பர் 1, சூப்பர் சிங்கர் ஜூனியர் இந்த மாதிரி ஷோலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி